ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பித்தளை பாத்திரத்தில் வந்து நம்ம நாரெல்லாம் போட்டு தேய்ப்போம், அப்புறம் புளி வச்சு செங்கப்பொடி வச்சுலாம் தேய்ச்சிட்ருப்போம், அப்புறம் சபீனா பொடியெலாம் வச்சு தேய்ச்சிட்ருப்போம்ல. அதுக்கு மாற்றாக நம்மளோட யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி ஒன்று பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. கோதுமை மாவு, மஞ்சப்பொடி, உப்பு, அப்புறம் எலுமிச்சப்பழம், அப்படி இல்லைன்னா வினிகர், அதை சேர்த்து இருந்தால் பாருங்கள். கோதுமை மாவு கூட அப்படி இருக்கு பாருங்க. அதெல்லாம் சேர்த்து ஒரு கலவையாக கலந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து இதில் அப்ளை பண்ணோம்னா இது வந்து அப்படியும் கலர் சேஞ்ச் ஆயிரும், புதுசு போல் ஆகிடுன்னு சொல்லி சொன்னாங்க. அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறக்காண்டி நான் இதை எப்போனா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் இதை வந்து இந்த அளவுக்கு மட்டும் அது செட் ஆகுதா ஒர்க் ஆகுதாங்கிறதுக்காண்டி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் போட்டு வச்சேன். இப்போ அதை தொடச்சிட்டு பார்ப்போம் செட் ஆகிருக்கா இல்லையான்னு. ஐ மீன் அந்த பழைய, அதாவது புது கலராக மாறுதா புதுசாக மாறுதாங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாமா? இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கா. ஐ மீன் இது வந்து ரொம்ப பழையது மாதிரி தெரியுது. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதா? இந்த கலர் வந்து ரொம்பையும் இப்போ தெரியுதா உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஷியேட்டு? இது வந்து நல்லா இருக்குது, இது கொஞ்சம் பழசு மாதிரி இருக்குது. தெரியுதா? இந்த இடத்துல கோடு மாதிரி தெரியுதா உங்களுக்கு? டிஃப்ரென்ஷியேட் தெரியுதா? இப்போ தெரியும் நினைக்கிறேன். இப்போ சைடாப்பில் தெரியுதா உங்களுக்கு? இது இன்னும் நம்மளுக்கு வந்து இன்னும் புதுசாகலை. இது வந்து இன்னும் கொஞ்சம் போகணும், ரொம்ப பழசாக இருக்குன்னா இந்த மாதிரி எலுமிச்சைப்பழம், நம்ம கட் பண்ண எலுமிச்சைப்பழம் இருக்குல்ல, அதில் இந்த இதை தொட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். கொஞ்ச நேரம் ஸ்க்ரப் பண்ணோம்னா இன்னுமே கலர் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் என்னங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டு நம்மளோட சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிசல்ட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.